வணக்கம் எல்லோருக்கும். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான ஒரு கவிஞருடைய கவிதை தொகுப்பில் உள்ள ஒரு சில கவிதைகளை விமர்சனம் பண்ணுற அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்லை. இருந்தாலும் அந்த கவிதைகளுடைய தாக்கத்தை உங்களுக்கு நான் சொல்லணும் அப்படிங்கிறதுனால தான் ஒரு சில கவிதைகள் நான் படித்து காமிக்கிறேன். மிக முக்கியமான ஒரு கவிஞர் சுகிர்த ராணி அப்படின்ற ஒரு எழுத்தாளர் கவிஞர். இவங்க தீண்டப்படாத முத்தம் அப்படின்ற ஒரு கவிதை தொகுப்பில் நான் படித்த வரைக்குமே என்னை நெகிழச் செய்தது. ரொம்பவும் சமூகத்தினுடைய அரசியல், மற்ற எல்லா ஆண் வர்க்கம், பெண்ணிய சிந்தனை அனைத்துமே அழகாக சொல்லியிருக்காங்க, ஆழமாக சொல்லியிருக்கிறாங்க. இவங்க இதை ராணிப்பேட்டை மாவட்டம் லாலாப்பேட்டை அந்த ஊரில் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் தமிழாசிரியராக பணியாற்றிருக்கிறாங்க. அவங்க எழுதின கவிதைகளில் நான் கிட்டத்தட்ட 2 தொகுப்பு நான் படிச்சிருக்கேன் இதுக்கு முன்னாடி. அவளை மொழிபெயர்த்தல் அப்படின்னு ஒன்றும், காமத்திப்பூ அப்படின்ற ஒரு 2 கவிதை தொகுப்பு தான் நான் படிச்சிருக்கிறேன். அப்போ படிக்கும்போதும் இது வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு நான் நினச்சது உண்டு. அதே போல் தான் ஒரு திருச்சி புத்தக கண்காட்சியில் இவங்களுடைய புத்தகம் தீண்டப்படாத முத்தம் அப்படின்ற தொகுப்பை பார்த்தேன். இவங்க தான் சுகிர்த ராணி. ரொம்ப அழகாக அருமையாக எவ்வளோ ஆழமாக எழுதியிருக்காங்க. இவங்களெல்லாம் நினச்ச பிறகு தான் நம்ம என்ன கவிதை எழுதுகிறோம் அப்படின்ட்டு தோணிக்கிட்டு இருக்கு. அந்தளவுக்கு நாட்டை பற்றியும், பெண்ணியத்தை பற்றியும், ஆண் வர்க்கத்தை பற்றியும், இந்த சமுதாயத்தை பற்றியுமே உண்மையாகவே ஆணித்தரமாக யாருக்கும் பயப்படாமல் அவ்வளோ அழகாக எழுதியிருக்கிறாங்க. இவங்க கிட்டத்தட்ட இந்த தொகுப்பில் கிட்டத்தட்ட 50 தலைப்பில் இவங்க கவிதை எழுதியிருக்கிறாங்க. 50மே பயங்கரமானது. அதில் ஒரு சில கவிதைகளை உங்களுக்கு நான் படித்து காட்டுறேன், பாருங்கள். முதல் கவிதையாக அவங்க எழுதியிருக்காங்க. விடுதலையின் பதாகை அப்படின்ட்டு ஒரு தலைப்பில் எழுதியிருக்காங்க. கவனிங்க. என் கிராமத்தின் தேகமெங்கும் வர்க்கத்தின் இருள் கவிந்திருக்க, அச்சமூட்டும் துரோகியின் குருவாலை போல பிசிறின்றி எரிந்து கொண்டிருக்கிறது இரவு. அன்று வானம் நீளமுமாய் நட்சத்திரங்கள் சீம்பாலை போலவும் மின்னிக் கொண்டிருந்தன. மூங்கில் கூடையில் வெளிச்சம் வாரப்பட்ட வீட்டின் முற்றத்தில் நிர்வாணமாய் கிடத்தப்பட்டிருக்கிறேன். கால்களும் கட்டப்பட்டிருக்கின்றன. தமையனை கூட சொல்லும் வக்கிரம் இரவின் உச்சாடனமாய் ஒலிக்க, ஆதிக்கத்தின் கருந்திரவத்தை பருகியவர்கள் என் யோனியில் பள்ளம் பறித்து பருத்த கம்பொன்றை நிறுத்துகிறார்கள். என் பலியின் ஓலத்தில் அரங்கேறுகிறது ஒரு சாதிக்கூத்து. ஆடி களைத்தவர்களின் குறியிலிருந்து வழிந்தோடிய வன்மத்தின் கால்வாயில் வீசப்படுகிறது என் உடல். செவிட்டு போர்வையிலிருந்தும் குருட்டு தூக்கத்திலிருந்தும் விடுபடாத தேசத்தில் சட்டையுரிக்கும் சர்பத்தின் உக்கிரத்தோடு மண்ணுக்குள் புதைகிறேன். யோனியில் ஊன்றிய கம்பின் உச்சியில் குருதியின் நிறத்தோடு பறக்கும் எம் விடுதலையின் பதாகை. ரொம்ப வேதனைக்குரிய ஒரு ஒன்றாக இருக்குது நம்ம சமூக சூழலில். எவ்வளோ ஒரு கொடூரமான ஒரு சம்பவம் இந்த கவிதையில் படிக்கும்போது எனக்கு தோணுது. ஓரளவுக்கு என்ன முழுக்கவும் தோணுது. எவ்வளோ ஒரு மோசமான ஒரு உலகமாக இந்த உலகம் இருந்துகிட்ருக்கு பாருங்கள். அடுத்து நான் ஒரே ஒரு கவிதையை உங்களுக்கு படித்து காட்டுறேன். யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்ற தலைப்பில் 3வது தலைப்பில், எவரும் பார்வையிடலாம், காட்டி குடித்தவர்கள், கொன்றவர்கள், கொலை புரிய தூண்டியவர்கள், வேடிக்கை பார்த்தவர்கள், நரம்பு புடைக்க குதித்தவர்கள், மௌன சாட்சியாய் நின்றவர்கள் எங்கேயும் பார்வையிடலாம். குருதி உறைந்த வாய்க்கால்களை, மனிதம் வறண்ட வதைக்கூடங்களை, பச்சையமற்ற முகாம்களை எவற்றையும் புனரமைக்கலாம். இடிக்கப்பட்ட கட்டடங்களை, எரிக்கப்பட்ட குடில்களை, குண்டு துளைத்த எண்ணல்களை எப்போதும் அஞ்சலி செலுத்தலாம். உயிர் அடங்கிய பின், புதைமேடுகளில் புல்முளைத்த பின் எம்மொழியையும் கதைக்கலாம். அரசிதழின் ஆங்கிலத்தை, ஆளும் அரசாளும் இந்தியை, நச்சுவடியும் சீனத்தை, வெறிப்பால் குடித்த சிங்களத்தை, ஆடை கலந்த செந்தமிழை எவருக்கும் கம்பளம் விரிக்கலாம். இரத்தத்தில் குளித்த புத்தருக்கு, இரத்தம் குடித்த ஓநாய்க்கு, இரத்தங்கம்பளம் நெய்தவனுக்கு
யாவரும் யாவற்றையும் செய்யலாம், ஏனெனில் யாதும் ஊரே யாவரும் கேளிர். எவ்வளோ பெரிய இந்த உலகத்தில் நடக்கிற அத்தனை அட்டூழியங்களையுமே பயங்கரமாக பேசியிருக்கிறாங்க அந்த கவிதையில். அப்படியே நம்மளை ஒரு நிலைக்குள்ளேயே வைக்கும். கவிதைனா இப்படிலாம் இருக்கணும், தேசத்தையும் நாட்டையும் நேசிக்கின்ற ஒரு பெரிய புரட்சிகரமான ஒரு கவிஞரால் இந்த அளவுக்கு யோசிக்க முடியுதுன்னா நாமெல்லாம் என்ன பண்ணிகிட்ருக்கோங்கிறது எனக்கு ஒரு குற்ற உணர்வு தான். எவ்வளோ ஆழமான ஒரு கருத்துக்கள். இது போன்ற கவிஞர்களை இவங்க எழுதின புத்தகங்களை அனைத்துமே நம்ம வாங்கி படிக்கணும். நான் 2 புத்தகம் வாங்கியிருக்கேன், இது 3வது புத்தகம். இனி வரும் காலங்களில் எல்லா புத்தகத்தையும் வாங்கி படித்து நமக்கான ஒரு கருவாகும் விதையாகவும் இவங்க இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இவங்களுடைய கவிதைகள் இந்த உலகத்தில் பேசப்பட்டு கொண்டே தான் இருக்குது. ஏன்னா காலச்சோடு பதிப்பகத்தில் எல்லா கவிதைகளுமே இவங்களுடைய புத்தகம் வந்துட்டுருக்கு. மிகப்பெரிய ஒரு பதிப்பகம். அதில் வருகின்ற எல்லாருமே சிறப்பான ஒரு எழுத்தாளர்களாக தான் இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு சுகீர்தராணியுடைய கவிதையுடைய படிக்கும்போது மனமெல்லாம் ஒரு கம்பீரமாகவும் ஒரு துணிச்சலாகவும், நாமளும் இந்த மாதிரி ஒரு சமூக நோக்கில் நிறைய விஷயங்களை கவிதை படைக்கணுங்கிறதுனா ஒரு பெரும் விருப்பமாக இருக்குது. படித்ததுலேருந்து மனசும் ஒரு பெரிய புத்துணர்ச்சி ஏற்படுது. நம்மளாலையும் முடியும் அப்படின்ற உணர்வை இந்த கவிதை நமக்கு உணர்த்துது. சமூகத்தினுடைய சாடல் அனைத்துமே ஆண் பெண் வர்க்கம் சமூகம் எல்லாம் அரசியல் மொழி எல்லாத்தையும் பற்றியுமே பேசியிருக்கிறாங்க. பயங்கரமாக இருக்குது. நான் 2 கவிதையோடு முடிச்சிட்டேன். 50 கவிதைகள் தலைப்புள் இருக்குது. அத்தனையும் பேசுவதற்கு இங்கே நேரம் பத்தாது. அதனால் இந்த புத்தகத்தை எங்கே பார்த்தாலும் தேடி படிங்க. நன்றி, வணக்கம். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்முடைய கரிகள் கேவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, அல்லது மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள்.